அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து எப்படியாவது இந்த கவர்மெண்ட் வேலையிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பாவும் வந்து எப்படியாவது இவனை படி போடணும்னு சொல்லி லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி வேறு ஆளை செட் பண்ணி இதுங்கிறாங்க. ஆனால் மீனா வந்து இது வந்து குமார் வந்து முதல்ல அலாட் பண்ணி க்ளூ மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து முன்னக்கூடியே அனுபவிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து கேமராலாம் செட் பண்ணி அவங்களுடைய செல்லில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஆஃபீஸ்லேயும் காமிச்சிட்றாங்க. இந்த நியூஸ் வந்து அதுக்குன்னேயும் அவங்களுக்கு வந்து டிவியில் வந்துடுது. டிவியில் வரதை கேட்டு கோமதி வந்து பாண்டியன் ஃபோன் போட்டு மீனா வந்து கைது செய்ய போகிறாங்கன்னா லஞ்சம் வாங்கினாலும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதை கேட்டு பாண்டியனும் அவங்களுடைய பையன் செந்திலும் இங்கே வந்துடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாரு. அவங்களுடைய மாமனார், இது அவங்களுடைய கணவர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்னப்பா இப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் அசால்ட்டாக சொல்கிறப்பா அப்படின்ட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டவும் சார் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாமே அந்த தென்னார் அப்படின்னையும் சாரி மேடம் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இவங்க போயிட்டு அந்த வீடியோக்குரிய அந்த அந்த சாட்சி அந்த மற்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அது திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில் வந்து. மீனா இது புகார் வந்தது எல்லாமே தப்பு, அவங்க வந்து அது வந்து தப்புன்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடியோ மூலமாக நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இதை வந்து கோமதி வீட்டிலேருந்து நியூஸில் பார்க்குறாங்க. அரசி இருக்காங்க, பக்கத்தில் மயில், ராஜ் எல்லாருமே இருக்காங்க. பார்த்தியா மீனா எவ்வளோ நல்லவா, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிச்சுல, மயில் நீ உங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேனே. அதெல்லாம் சொல்லிட்டேன், உங்கள் அம்மா இவ்வளோ தப்பாக நினச்சிப்பாங்க, அதே மாதிரி இந்த ஊடகத்தில் எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ராஜ் வந்துட்டு நினச்சா என்ன அதுதான் இப்போ வந்து நியூஸில் நல்லாக்கா அப்படின்னு சொல்லி வந்துருச்சுல அப்படிங்க. ஆமாம் அப்படின்ட்டு பாண்டியன் வராரு. பாண்டியன்ட்டு காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா மீனா எப்படி இருக்குது அப்படின்ட்டு திருப்பி மீனா பற்றி பேசுகிறாங்க. மீனா வந்து எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவாள், எந்த ஊரில் இருந்தாலும் பொழைச்சிக்கிடுவாள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க, மீனா மாதிரி தைரியமாக இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கார் சத்தம் கேட்குது. ஆனாலும் பார்த்தா அவங்க அண்ணன் கார் வருது ஏற்ற வீட்டில். இதை பார்த்து பாண்டியன் வந்து கோவப்பட்டு இந்த வரேன் அப்படிங்க. எங்கே போகிறீங்க, இந்த வரேன், அவங்க அண்ணன் கிட்ட நான் போய் கேட்க வேண்டாம், அவன் என்ன அப்படி இருக்கான்ட்டு போய் கேட்டுட்டு அவங்க அம்மா எல்லாருமே வெளியே வராங்க. போய் கோமதியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாண்டியனும் வயிறாங்க. எது மோதலாக இருந்தாலும் நீ என்கிட்ட மோத வேண்டியதானே, நான் உன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், அது பெரிய குத்தம் தான், இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஆசையை வளர்த்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பகை இன்னுமா முடியல, அதுக்கு ஏன் என் மருமகளை போய் பழிய போட்டீங்க, என் பிள்ளைகளை வந்து ஏன் இப்படி வந்து நீங்கள் பழிய போடுறீங்க, என் பிள்ளைகளை ஏன் கூட சண்டை போடுறீங்கன்னு சொல்லி பயங்கரமாக அவர் வைக்கிறாரு. அடுத்து அவங்க எல்லாம் சமாதானம் ஆகி அடுத்து அவங்க அத்தையும் போய் தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்க தம்பிங்கிறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பெரிய அண்ணன் வந்துட்டு முத்துவேல் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு உருவத்தை கூட சொல்லலையே நீ தானே சொன்னேன் அவளை எப்படியாவது வேலையிலேருந்து தூக்கணும் அப்படின்ட்டு, வேலையிலேருந்து தூக்கணும்னு சொன்னேன், அதுக்கு இப்படி தப்பான வழியில் போய் நீங்களே மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, இனிமேல் அவளை பற்றி இருந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஆனால் குமாரும் வர்றான். குமாரை பார்த்தா வாயிலெல்லாம் ரத்தங்கத்தமாக இருக்கான். என்னடா அப்படின்னா இந்த மாதிரி கதிரும் செந்திலும் என்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அதுக்கும் அவங்க அப்பா தான் வந்து ஏன்டா இப்படிலாம் என் பிள்ளைய திட்டுறீங்க, வச்சுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, மாலை போய் போலீஸ் ஸ்டேஷன் அம்மையான கொடுப்போங்கிறாரு. அதுக்குள்ளேயே அவங்க மூத்த அண்ணி வந்து முத்துவேல் வந்துட்டு என்னடா பேசுகிற, அவங்க வந்து நீ தான்ட்ட தப்பாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க, ஓமலை தான் தப்புன்னு சொல்லி இவனை